ஏயா 30 வருஷமா இந்த கம்பெனியை உருவாவதுக்கு பாடுபட்ட தொழிலாளிகளை வெளியே நிக்க வச்சுட்டு இந்த நண்டிகிட்ட துரோகியோட சேர்ந்துகிட்டு கம்ப்யூட்டர்ல பேர்ல கூத்தடிக்கிறிய நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சி வாழ நினைக்கிற உங்களை எல்லாம் வெட்டி சாய்க்கணியா? டேய் யாருகிட்ட வந்து மிரட்டி பாக்குற? டேய் எப்ப நீ கும்பல கூட்டிட்டு கலாட்டா பண்ண வந்தியோ இனிமே நீ உயிரோட கூட சுட்டு தள்ள. டேய் யாரா அந்த ரவுடி பொம்பளைங்க? பாஸ் அந்த குட்டியா இருக்க ரவுடி சிரிக்கி ஏன் பொண்டாட்டி, அந்த நட்டியா இருக்கவன் என் தம்பி பொண்டாட்டி. ஏய் இது யாரு? நம்ம விழுங்க. நன்றி கிட்ட வீலா கச்சி மாறிட்டாங்களா? ஏய் யாரா அவனுங்களா? அது வேற யாரும் இல்ல பாஸ், அந்த துரோகியோட மாப்பிள அந்த நாரப்பையலோட அப்பன். அப்போ எங்கிட்டே கம்பெனில பார்ட்னரா இருந்துகிட்டு டோட்டல் ஃபேமிலி எனக்கு எதிராக கிளப்பி டபுள் கேம் விளையாடுறீங்களாடா? முதல்ல உங்களை சூட் பண்ணுடா. அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். குடுங்க கண்ண குடுங்க. நீங்க அம்மா எவ்வளவு வெயிட். தமிழ் செல்வி நீ ஒரு ஃபேக்டரியோட ஓனர் பொண்ணு. ஃபேக்டரியை உங்க அப்பா ஓன் பேர்ல தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி நானும் என் தம்பி இந்த ஃபேக்டரிக்கு ஓனர். அப்படிப்பட்ட எங்களை நீ என்ன பண்ணணும்? பாராட்டணும் வாழ்த்தணும். அதை விட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ற? குடும்பமே நடத்த தெரியாத இந்த கோமாளிக்கா, சொத்துக்கே வழி இல்லாத இந்த பரதேசி பசங்களுக்கா? நானும் அதே தான் கேக்குறேன். ஒரு தொழிலாளியால வளர்ந்த ஆளான நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாம திடீர்னு பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டு அவருக்கே துரோகம் பண்றீங்களே, இது நியாயமா? இது நஞ்சு கட்டத்தனம் இல்லையா? நல்லா செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள. என்னடி ஏண்டா டேய், இன்னொரு வாட்டி எங்க சின்ன மாமியார் மேல நீ கைய வச்ச மவனே உனக்கு நடக்கிறதுக்கு கால் இருக்காதுடா. என்ன ரவுடித்தனம் பண்றீங்க? இதுக்கு மேல ஏதாவது பண்ணினா மரியாதை கேட்டுரும். யார பார்த்து மரியாதை கட்டு போயிடுன்ற? தொலைச்சிருவேன் தொலைச்சு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே அந்த ஆள் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. அதை தாங்கிக்கிட்டேன். அன்னைக்கு வீட்டுல உங்க அப்புறம் நீயும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்துனீங்க. பொண்டாட்டி ஒரே காரணத்துக்காக தாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு தொழிலாளிங்கிற பேர்ல ரவுடிகளை ஏன் ஃபேக்டரிக்கு கூட்டு வந்து என்னைய மிரட்டியா? ரவுடிசம் பண்ண நீ? யாரா ரவுடிசம் பண்றேன்? நீங்க தான் ரவுடிசம் பண்றீங்க. நீங்க தான் ரவுடிங்க. யார நீ நிறைய அடி அடிச்சுட்ட. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். எங்க போனா விடமாட்டா போல இருக்கே. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. டேய் ஆசிட் அடிக்கிறேன். முட்டாள் கூட சந்திக்கு. என் பையன் மேல கை வச்சிட்டியா நீ? ஒண்ணு டேய் இருக்கிற ரெண்டு பேரு வரப்படி. அப்பா அம்மா அப்பனே அடியா நீ? அப்பா அப்படி என்னடா? ஒரு வாட்டி அடடா. ஏய் டபார் வேணா வேணா சொன்னா கேளு. என்னடா நம்ம போறோம். என்னடா என்ன நீ காப்பாத்துங்க. நீ சம்பந்தி காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏதோ அடிச்சாங்கடா. ஐயோ யாரடி என்ன ஓடி வாடா. ஏமா தனபாடி மேடா. ஐயோ எங்க போறல பண்ண மாட்டேன்டா. ஐயோ இருங்க. வேண்டாங்க. அடிக்காதீங்க. ஏய் டேய் என்னங்க? போடுடா உன்னை. டேய் ஐயோ அடிக்காதீங்க. புடிங்க. வேண்டாங்க நீ. ஐயோ வேண்டாங்க நீ. அண்ணி என்னங்க? டேய் சாவு சாவுடா. ஐயோ என்னங்க? நாம வளர்த்த பிள்ளை நாம அடிக்காம. தம்பி நான் வரத நானே கொண்டு போறேன். விடு. ஏய் டேய் விடு போறா நீ. விடுங்க போறா. அடிக்கிறதால அவன் தெரிஞ்சிட போறானா? இல்ல வாத்திரம் தான் அழைக்கிட்டு போதா? யாரா இருந்தாலும் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்பா. யார் எவடா? திருந்தவே மாட்டோம். நீ மாறல. நேத்து வரைக்கும் உன் தம்பிங்களை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த நீ எப்படி மாறின? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால தானே. அதே மாதிரி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தானே அவன் திருந்த முடியும். என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு இதை விட சந்தர்ப்பம் வேணுமா? அரசியல கிங்கு மாறி இருந்த என்னைய
இந்த ரெண்டு பொம்பளையும் சேர்ந்து அடிச்சு ரத்த கண்ணீர் எம்மாளால மாதிரி ஆக்கிட்டாங்க ஐயா. பாத்தீங்களா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறான் ஐயா. நீங்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிச்சு பஞ்சு பஞ்சு ஆக்கி சுடுகாட்டை ஒட்டி சமாதி வச்சிருப்பாங்க ஐயா. ஆனா சம்பந்தி ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா ஐயப்பா ஐயோ தெளிவா தெரிஞ்சு போச்சு. படத்தினாலையும் ரவுடிசத்தினாலையும் என்னை சாதிக்க முடியும்னு நினைச்ச நானும் என் தம்பியும். ஆனா அறிவு கிட்டவங்களாத பொய்யிடான்னு நிரூபிச்சுட்டாருங்க அண்ணன். அண்ணன் சொந்த தம்பின்னு கூட பார்க்காம காக்கி சட்டை போட்டு தொழிலாளியை விட்டு பின்னு பின்னுன்னு பின்னிட்டேன். என்ன அடி அண்ணே, என்ன மன்னிச்சிருந்தேன். அண்ணே என்ன பெரிய அம்மா என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க அண்ணே. அண்ணி என்ன மன்னிச்சிருக்க அண்ணி. பணம் தான் முக்கியம், உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன். நல்ல நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்துனீங்க. பாசம்னா என்னன்னு புரிய வச்சுட்டீங்க. பண்பாடு இல்லாம நடந்துகிட்டே இருக்கு. அம்மா பாசம்னா என்னன்னு புரிய வச்சுட்டீங்க அண்ணி. அண்ணே, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க செஞ்ச தியாகம் எதுவுமே புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்ப புரியுது, இப்ப புரியுது. என்ன மன்னிப்பீங்களா? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. தம்பி, உன் மேலையும் தம்பி மேல எந்த தப்பு இல்லப்பா. தப்பெல்லாம் என் மேலதான். உங்களை பாசத்தோட வளர்த்தன தவிர பக்குவம் சொல்லி வளர்க்கல. ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களுக்காக பட்ட கஷ்டத்தையும் அண்ணி செஞ்ச தியாகத்தையும் உங்களுக்கு சொல்லி வளர்த்துருந்தா நீங்க இந்த அளவுக்கு போய்க்க மாட்டீங்க. தப்பெல்லாம் எந்ததான்ப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.